இப்போது புதிதாக தமிழக வெற்றி கழகம் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த மூன்று கட்சிகள் மத்தியிலும் இந்த கலந்துரையாடல் அல்லது இவர் பயின்றதால் அங்கு ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்ற கருத்து கூட பலரும் கூறுகிறார்கள். குறிப்பாக அது சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுகிறார்கள். அது அல்ல இப்போது விவாத பொருள். அவர் பகிர்ந்து கொண்டார், அவர் பகிர்ந்து கொள்வதனால் அல்லது அவர் ஆதரித்தவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தவர்கள், எனவே ஸ்டாலினும் இதில் தோற்று விடுவார் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே பலரும் கருத்துக்கள். அது இப்போது அது அல்ல விவாத பொருள். அது அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போது சுமந்திரன் பகிர்ந்தது என்பது தவறு என்பதுதான் விவாதப்படும். அல்லது அதற்கும் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கலாம். நான் அதனை பகிர்ந்து கொண்டேன் அல்லது இன்னும் ஒருவர் பகிர்ந்து விட்டார் என்று. ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய நன்மதிப்புக்குரியவர்களும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்க வேண்டும். சுமந்திரன் கமலஹாசனின் திமுக ஆதரவு கருத்தை பகிர்ந்து கொண்டது என்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக மட்டத்தில். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இவர்கள் திமுக ஆதரவாளர்களா? நாங்கள் எல்லோரோடும் பயணிக்கின்றோம் அல்லவா? இது மத்திய அரசை பொறுத்தவரையில் கூட நீங்கள் கூறலாம், சுமந்திரன் சார் பயந்ததால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று. அழுத்தம் அல்ல, இது ஒரு ஆபத்தான நிலைப்பாடு. தமிழக தேர்தலாக இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இடம்பெறக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் பார்வையாளர்களாக இருக்கலாமே ஒழிய எங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை நாங்கள் யாருக்கும் செலுத்திக் கொள்ளலாம். அது ஒவ்வொருவருடைய உரிமையும் கூட. ஆனால் ஒரு கட்சியாக அல்லது ஒரு பொது அமைப்பாக அல்லது அரசியல் சக்தியாக நாங்கள் கருத்துக்கள் கூறுவது என்பது அது எதிர்காலத்தில் நாங்கள் பயணிக்க போகின்ற பயணம் அல்லது எங்களுடைய கலந்துரையாடல்கள் அல்லது எங்களுக்கான ஆதரவு தளத்தில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இப்போது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரோடும் பயணிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிறோம். எல்லாரோடும் உரையாட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிறோம். அண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழகத்துக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டது. கணிசமாக எல்லா அரசியல் கட்சிகளோடும் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த சூழ்நிலையில் யாருக்கும் சார்பான அறிக்கை ஒன்றை விடவில்லை அல்லது யாருக்கும் சார்பாக அவர்கள் நிலைப்பாடு இருக்கவில்லை. அதே போன்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பலவற்றோடும் அரசியல் பிரமுகர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் உறவு இருக்கின்றது. அவர்கள் யாருமே அவருடைய சமூக வலைத்தளங்களில் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இது அந்த மக்களின் தேர்வு. நாங்கள் ஒன்றை பகிர்ந்து கொண்டால் அது ஒரு மகா தவறாகத்தான் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் பெரும் அடையாளமாகவும் ஈழத்தமிழர்களின் 75 வருட பழமையான கட்சியாகவும் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி அண்மை காலங்களிலே தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடியது அனைத்தும் ஒரு பெரும் வரலாற்று தவறைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கட்சி மக்களுக்கு தவறிழைத்துக் கொண்டிருப்பது என்பது கண்ணூடாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அரசியல் சார்ந்த சித்தாந்தம் இல்லை, அரசியல் சார்ந்த நிலைப்பாடு இல்லை, ஒரு பிராந்திய அரசியலை கையாளக்கூடிய பக்குவம் இல்லை. ஒரு அரசியல் என்பதை ஒரு குழுவாக மாற்றுவது அல்லது அரசியல் என்பதை ஒரு தனிநபர் சுதிபாடலாக மாற்றுவது, இதுவெல்லாம் ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் ரசிக்கவில்லை.